வித்யா, வித்யா, உன் நெத்தில என் ரத்தம். அது உங்க ரத்தம் இல்ல, என் ரத்தம். மன்மத ரோஜாவே உன்னையாடையை மூடாதே, என் மன ராஜாவே மன ஆசையை தூண்டாதே, அடி கண்மணி எந்தனின் பொன்மணியே முகம் நித்தமும் பௌர்ணமியே, என் மன்னவன் உந்தனின் கண்மணியே சுகம் கண்டது பைங்கிலியே. மன்மத ரோஜாவே உன்னையாடையை மூடாதே, என் மன ராஜாவே மன ஆசையை தூண்டாதே, அடி கண்மணி எந்தனின் பொன்மணியே முகம் நித்தமும் பௌர்ணமியே, என் மன்னவன் உந்தனின் கண்மணியே சுகம் கண்டது பைங்கிலியே. ஓ மன்மத ரோஜாவே உன்னையாடையை மூடாதே. என் தீராத தாகம் நீ தீர்க்க வேண்டும், இதை சிந்தும் தேனை நீ ஊற்றவா, தாங்காமலே ஆசை எழும், தானாகவே ஆடை விழும், மன்மத ரோஜாவே உன்னை ஆடையில் மூடாதே, என் மன ராஜாவே மன ஆசையை தூண்டாதே, அடி கண்மணி எந்தனின் பொன்மணியே முகமித்தமும் பௌர்ணமியே, என் மன்னவன் உந்தனின் கண்மணியே சுகம் கண்டது பைங்கிலியே. என் சாமந்தி பூவே சங்கீதத்தேனே சுகமாக என்னை தாலாட்டவா, என் வானிலே நீதான் நிலா, நாள்தோறுமே காதல் விழா, மன்மத ரோஜாவே உன்னை ஆடையில் மூடாதே, என் மன ராஜாவே மன ஆசையை தூண்டாதே, அடி கண்மணி எந்த
எந்தனின் பொன்மணியே முகம் நித்தமும் பௌர்ணமியே என் மன்னவன் எந்தனின் கண்வழியே சுகம் கண்டது பைங்கிழியே பாட்டி பாவிங்க சும்மா ரோட்ல நடந்து போனாலே முட்டுறான். ஏண்டா வண்டி ஒழுங்க விடுறதா சோமாரி? இனிமேல வச்சிருக்க எந்திரா. தொடாதடா, என்னாலையும் தூக்க முடியும். வா மெது. வா அங்க என்னடி பாக்குற? வா. வித்யா, சாரி, தேங்க்ஸ். உங்க வீட்டுல கல்யாணம்னு கேள்விப்பட்டு அது உனக்கு தானோன்னு நினைச்சு எவ்வளவு பயந்து போயிட்டு தெரியுமா? ஏன் நான் கல்யாணம் பண்ணி கூடாதா? என்ன தவிர வேற யாரையும் பண்ணி கூடாதுன்னு. அதுக்கு தான் எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சிட்டீங்களே. இல்ல வித்யா, என்னால பாதிக்கப்பட்ட உனக்கு என்னாலேயே ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான். ஏண்டா இந்த வீட்டுல கேட்கறதுக்கு ஆம்பளை இல்ல நினைச்சியா? ஊரைக்கு ராஸ்கல். ஏண்டி இவன் தான் உன் ஹீரோவா? நான் சூடு சொரண மான ரோஷத்தோட வாழறேன். உங்கள மாதிரி மானம் கெட்டு போய் வாழறல. இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நட்சத்திரா பொட்டி படுக்கலாடு. இவ்வளவு சொல்லி இருக்கிற இன்னும் என்னங்க யோசனை? அதுக்கு இல்ல மாப்பிள்ள, இவ்வளவு நாளா இந்த ஊர்லயே இருந்துட்டோம். திடீர்னு இப்ப வீட்டை காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போறது பாருங்க, கடைசியா ஒண்ணு சொல்றேன். என்ன நம்பி என் கூட வர்றதா இருந்தா வாங்க, இல்ல எப்பவுமே வராதீங்க. ஏய் வாடி. அக்கா, நாங்களும் வரோம். என்னங்க காலம் காத்தால வேண்டாங்க. ஏண்டி இதுல எல்லாம் போய் பின்ன குத்தி வச்சிருக்க? துரு புடிச்சிடாதே. இத பாருங்க, வண்ணம் கணக்கு எழுத விட மாட்டேங்கிறீங்களே. இப்ப பெரிய வண்ணம் கணக்கு எழுதுறது ரொம்ப முக்கியமா? இந்த வீடு மாத்தத்துக்குள்ள உயிரே போயிடும் போல இருக்கு. அந்தந்த பொருளை அங்கங்க வைக்கிறதுக்குள்ள இடுப்பு ஒடிஞ்சு போகுது. என்னங்க, வித்யாவுக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கைய கண்ணத்தாண்டு எடுத்து வரும்போதே எனக்கு தெரியும் ஏதோ காரியமா தான் வரேன்னு. ஏண்டி எதை எதை எப்பப்ப செய்யணும்னு எனக்கு தெரியாது. ஆமா, அந்த கழுதை எங்க காலையில இருந்து காணோம். இதே ஊர்ல அவ கூட காலேஜ்ல படிச்ச ஃப்ரெண்ட் இருக்காளாம். அவளை பாத்துட்டு வரேன்னு போயிருக்கா. தண்ணி உந்தன் பேர் என்ன? வெள்ளிக்கோலு
திசையில் ஆவி நெஞ்சு போவதென்ன துள்ளி துள்ளி போகும் பெண்ணை சொல்லிக் கொண்டு போனால் என்ன பூமி என்னும் பெண்ணும் பொட்டு வைத்துக் கொண்டு பச்சை ஆடை கட்டி பார்த்தாள் கோடை பெண்ணாடம் கொண்டு ஏன் வளைந்து போகிறாள் பூமி என்னும் பெண்ணும் பொட்டு வைத்துக் கொண்டு பச்சை ஆடை கட்டி பார்த்தாள் கோடை பெண்ணாடம் கொண்டு ஏன் வளைந்து போகிறாள் பூமி பெண்ணுக்கும் கன்னி பெண்ணை போல் நெஞ்சில் ஈரம் உண்டு துள்ளி துள்ளி போகும் பெண்ணை சொல்லிக் கொண்டு போனால் என்ன அந்தி வெளிச்சம் முந்தி விரித்து பந்தி இங்கு வைக்கும் நேரம் பூச்சிந்தும் பூமி எல்லாம் நான் வணங்கும் காதலி அந்தி வெளிச்சம் முந்தி விரித்து பந்தி இங்கு வைக்கும் நேரம் பூச்சிந்தும் பூமி எல்லாம் நான் வணங்கும் காதலி மண்டியிட்டு நான் முத்தம் தரவா சென்றல் பெண்ணே வா 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 துள்ளி துள்ளி போகும் பெண்ணே சொல்லிக் கொண்டு போனால் என்ன கன்னி உந்தன் பேர் என்ன வெள்ளி கொலுசு போகும் திசையில் பாவி நெஞ்சு போவதென்ன துள்ளி துள்ளி போகும் பெண்ணை சொல்லிக் கொண்டு போனால் என்ன இருந்தாதானுங்க போறதுக்கு நான் ஒரு கும்பை எடுத்துட்டு போய் அந்த பாம்பை தட்டி விட்டுட்டு ஏங்க நீங்க என்ன செவிடா பச்சை பாம்பு கொத்துனா கண்ணு போயிடுங்கன்னு சொன்னேன் அதுக்கு அந்த ஆளு இருந்தா தானங்க போறதுக்குன்னு சொன்னார் எனக்கு ரொம்ப பாவமா போயிடுச்சுடே அவருக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ரொம்ப தேங்க்ஸுங்க என்னம்மா அப்படி ஆச்சரியமா பாக்குற அது வேற யாரும் இல்ல உன் ஃப்ரெண்டு வாணியோட அண்ணன் தான்
யோசனை பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு நேரமா சாப்பாடு கூப்பிடுறேன், ஏந்திரிச்சு வாடி. யாரு? வித்யாவா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? அம்மா இப்பதான் வெளியே போனாங்க. வாணிக்கால கொலுசு இல்ல, அதனாலதான். ஓஹோ. ஆமா, வாணி எங்க? பக்கத்து வீட்டுல மீனா பாப்பாவுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து போயிருக்கா. நான் வேணாலும் கூட்டு வருவா? இல்ல பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. சும்மா உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். எங்க நேத்து டிவில ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் நடந்துச்சே, பாத்தீங்களா? ஏங்க, நேத்து டிவில ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் நடந்துச்சே, அத I'm very sorryங்க. பரவாயில்லைங்க. அங்கிள். யாரு? மீனா பாப்பாவா? நீ எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். அதுக்குள்ள டியூஷன் முடிஞ்சு போச்சா? ஐயோ, அத என்ன கேக்குற? இவங்க அப்பா இத வாங்கிட்டு வந்தாலும் வந்தாரு, இத உன்கிட்ட காட்டியே ஆகணும்னு ஒரே ஓட்டமா ஓடி வந்துட்டா. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. யார் இந்த புது அக்கா? அவங்களா? உன்ன மாதிரியே ஒரு ஃப்ரெண்டு. என்ன மாதிரியே ஒரு ஃப்ரெண்டா? ஆமா. நிஜமா? நிஜமா. சத்தியமா? சத்தியமா. இவ்வளவு நேரம் நான் உங்க மடியில உட்கார்ந்து இருந்தேன்ல, அவங்களும் என்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு தானே, அப்ப அவங்களையும் உங்க மடியில உட்கார சொல்லுங்க பாப்போம். ஏய் வாடி வா.